நான் தான் உங்க நீனா, நான் தான் உங்க நிக்கி. எஸ், நாங்க வந்து கசிக்கல, நான் வந்து யூடியூப் பண்றது ஒரு வழக்கம். எஸ், அப்படி நாங்க நோண்டிட்டு இருக்கல நாங்க வந்து ஒரு அமேசிங்கான ஒரு சேனல் கண்டுபிடிச்சோம். அண்ட் தட் இஸ் கொங்கு நிலா சோறு. இன்னதான் நம்ம ஊர்ல பாஸ்தா, சாலட், ராவியோலி இந்த பொண்ணு என்னென்னலாம் பண்ணோம். நல்லா தானே நல்லா தான் பண்ணுவேன். ஆனா என்னதான் நீங்க வெஸ்டர்னா சாப்பிட்டாலும் நம்ம ஊர் சோறு சாப்பிடுறதுல இருக்கிற ருசியே தண்ணி. அதுலயும் நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்கிற ஹெர்ப்ஸ் எல்லாம் சேர்த்து, என்ன சேர்த்து ஹெர்ப்ஸ் எல்லாம் சேர்த்து எப்படி குக் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்களும் கொங்கு நிலா சோறு யூடியூப் சேனலுக்கு போயிட்டு செக் பண்ணீங்கன்னா அதுல இருக்க நிறைய ஷார்ட் வீடியோஸ், சிம்பிள் ரெசிபிஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நீங்களும் கத்துக்கிட்டு நிறைய குக் பண்ணலாம். அதான் பேசிட்டு இருக்கேன் நான் தான் கஷா. சரி, நீங்களே பேசுறதெல்லாம் கவனிக்காம நீங்க டைரக்டா யூடியூப் போய் கொங்கு நிலா சோறு யூடியூப் சேனல் போயிட்டு என்ன பண்ணும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு வைங்களேன். அது என்னென்ன வீடியோ போடுறாங்களோ காட்டுங்க. அதுக்கு மட்டும் இல்லாம என்னது பெல் ஐக்கான், அந்த பெல் ஐக்கான் டிங் 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 அடிச்சு விட்டுருங்க. அது நிறைய ரெசிபி டிங் 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 டிங்னு உங்களுக்கு காட்டுங்க. ஓகே, ஜாலியா சாப்பிடுங்க, நான் இல்லாம வாழுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி ஒரு கொங்கு ஸ்டைல் பாரம்பரியமான கம்மங்கூழ் தாங்க பார்க்க போகிறோம். நல்ல ஹெல்த்தியாக, உடம்புக்கு இதமாக, குளிர்ச்சியாக இருக்க கம்மங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் கம்பங்கூழ் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ரவை பதத்திலே கம்பு உடச்சி ரவை மாதிரியே மிஷினில் விற்கிது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் விற்கிதுங்க. அதில் நான் இன்றைக்கி டம்ளரில் 1 போட்டுக்கிறோம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் பண்ணுறேங்க. இது 2வது டம்ளர். எதால் டம்ளரில் எடுத்திங்கன்னா அளவு பார்த்துக்கோங்க. இதுக்கு தண்ணி வந்து 1க்கு 4. 2 டம்ளர் போட்டிருக்கேங்க நான். அந்த குருணை ரவை கம்பு குருணைன்னு சொல்கிறது அதில் அதுக்கு வந்து இப்போ 2 டம்ளர் இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 2. இதில் இப்போ தண்ணி கொதிக்க வைக்கிறதுக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோங்க. 1 2 3 4 5 6. இப்போ இதில் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோங்க. இதில் 2 டம்ளர் கம்பு குருணை கூட தண்ணி ஊற்றிருக்கேன். அப்போ மொத்தம் 8 டம்ளர் ஆச்சுங்க. இதில் எந்த தப்பும் வராது, ஈஸியாக பண்ணிடலாம். பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்காதுங்க, நல்லா ஃப்ரீயாக வேகும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சட்டியை வச்சுட்டோங்க. தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. நாம் 2 டம்ளர் கம்பு ரவை கொட்டி கலக்கி விட்ருக்கோங்க. இந்த பாருங்க அப்படியே நல்லா ஊறி ரெடி ஆகிட்டு, அப்போ தான் கட்டிப்படாது உங்களுக்கு. அதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டால் ஈஸியாக பண்ணிடலாம். கலக்கி ரெடி பண்ணி வச்சுட்டோங்க. தண்ணி கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம கலக்கி வச்சுருந்தது கம்பு குருணை கொட்டிக்கிறோம். கொட்டிட்டோங்க. நல்லா கொதிக்க வச்சு நல்லா சிம்மிலையே வச்சுட்டுங்க பாருங்க. கொட்டி ஒரு 2 நிமிஷத்தில் கட்டிப்படாமல் நல்லா அப்படியே கிண்டி விட்டுக்கணும். மண் சட்டிங்கிறனால டக்குன்னு வெந்து வந்துடுங்க. ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் ஆகும் இது செய்யறதுக்கு. கட்டிப்படாமல் வருங்க. மற்றபடி குக்கரில் அதில் இதில் வைக்கிறதுக்கு இதில் செஞ்சால் ட்ரெடிஷ்னலாக இருக்கும். உங்களுக்கு நல்லா இறுகி கொடுக்கும், களி மாதிரி நல்லாவும் இருக்கும். தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து தயிர் கலந்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கலாம். நல்லா சிம்மிலையே வச்சுட்டு, மண் சட்டிங்கிறனால சிம்மிலையே வச்சுட்டு அப்படியே புளிங்கி வெந்துடும். நல்லா தண்ணி கொதிச்சிச்சு. ரவைன்றனால ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம்.
இதில் கட்டியெல்லாம் வராதுங்க, நல்லா நீட்டாக வந்துடும் செய்கிறதுக்கு. மூடி வச்சுக்கலாம், ஒரு 5 நிமிஷத்தில் பார்க்கலாங்க. 5 நிமிஷம் ஆயிட்டுங்க. இப்போ திறந்து ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாம். நல்லா எப்படி பபிள்ஸாக வருது பாருங்கள். நல்லா கட்டி விடாமல் எப்படி வேகுது பாருங்கள். நம்ம கொட்டினப்போ உள்ள கலருக்கும் இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் கலர் எப்படி மாறி வந்திருக்கு பாருங்கள். நல்ல சட்டியில் செஞ்சு வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டே நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. நல்ல ருசியாக இருக்கும். அந்த மண்ணோட வாசத்தோடு இந்த கம்மங்கூழ் இருக்கும் உங்களுக்கு. கம்பு வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாங்க. ரெகுலராகவே சாப்பிட்டுக்கலாம் கம்பு. இந்த கோடை காலத்தில் கண்டிப்பாக ரெகுலராகவே எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும். இதில் எந்த மாதிரி இந்த சட்டியில் செய்கிறப்போ கட்டிப்படுறது, தண்ணி பற்றாமல் போகிறதுக்கு இந்த அளவு 1க்கு 4ன்னு கணக்கு வச்சிட்டிங்களா எந்த தப்புமே வராதுங்க. கரெக்டாக நீட்டாக பண்ணிடலாம். நல்ல டேஸ்டியான கம்மங்கூழ் நமக்கு ரெடி ஆயிருங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை ரெகுலராக எடுத்துக்கலாங்க. லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்த பீரியட்ஸ் டைமில் பெயின் இருக்கும் பாருங்கள். அப்போ மக்னீஷியம் சத்து தான் கம்மியாக இருக்கிறனால நமக்கு அந்த பெயின் ஆகுது. அதை வந்து ஈக்குவல் பண்ணுற கெப்பாசிட்டி இதுக்கு கம்பு கூழுக்கு இருக்குதுங்க. கம்பு கூழில் மட்டும் இல்லை, கம்பு ஐட்டம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதனால் இந்த வெயில் காலத்தில் கம்பு ஜாஸ்தியாக இதை லேடிஸ் நல்லாவே எடுத்துக்கலாம். வயசு பிள்ளைங்க, குழந்தைங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டே இதை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக விடாமல், இந்த டேஸ்ட்டு கண்டவங்க கண்டிப்பாக விடவே மாட்டாங்க. குழந்தையிலேயே கொடுத்து பழக்கிடணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிட்டுங்க. இந்த பாருங்க எப்படி கொதிக்குது பாருங்கள். எங்கேயும் கட்டியே விடலை பாருங்க. அப்படியே நல்லா நின்று பூ மாதிரி மலர்ந்து வெந்துக்கும் கம்பு குருணை. ஃபுல்லுலையே வைக்க வேண்டியது இல்லைங்க. கரெக்டாக 12லேருந்து 15 நிமிஷம் தான் கணக்கு. கம்பு காலையில் மார்னிங்கில் நம்ம சாப்பிட்டோம்னா நல்ல உடம்பு வந்து அன்றைக்கி ஃபுல்லாக எனர்ஜியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நல்ல பாடி நல்ல ஹீட்டை இழுத்து வச்சுக்கும். அப்படியே உங்களுக்கு இழுத்து குளிர்ச்சி ஆக்கிடுங்க. ரத்த சொகை இருக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு சுறுசுறுப்பே இல்லாமல் இருப்பாங்க பாருங்கள். அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இதை கொடுத்தாக்கா நல்ல எனர்ஜியாக இருக்கும். உடனே டக்குன்னு ஒரு எனர்ஜி கிடைச்ச ஃபீலிங் இருக்குங்க. நல்லா எப்படி பாருங்கள் கட்டி விடாமல் எப்படின்னு குருணை நல்லா வெந்து வந்துட்டுருக்குங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் ரெடி ஆயிரும். நமக்கு அயன் சத்து இருக்குங்க. கண்டிப்பாக அயன் ஜாஸ்தி இருக்குதுல்ல. நம்மளோட கம்மங்கூழ் பாருங்கள் ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக கொதித்து நல்ல வாசமே தாங்காதுங்க. நல்ல ஸ்மெல்லு அட்டகாசமாக இருக்கும். நம்மளோட கம்பங்கூழ் ரெடி ஆகிட்டுங்க. மண் சட்டிங்கிறனால நல்லா சிம்மிலையே வச்சு தான் பாருங்கள் 10லேருந்து 15 நிமிஷத்து வரைக்கும் வேக வச்சுருக்கோம். நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. இதை நல்லா பாருங்கள், இந்த கொதி அடங்கவே இல்லை பாருங்கள். குக்கரில் வைக்கிறப்ப விசில் வந்துச்சு, விசில் அடைச்சிட்டு பொங்கி ஊற்றுறது அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குங்க. இதில் நம்ம சட்டியில் மண் சட்டி தான் இல்லை, சாதாரண ஒரு பாத்திரத்தில் வச்சு செஞ்சாலும் இந்த அளவான தண்ணியில் கரெக்டாக நம்ம பண்ணிக்கிட்டோம் ப்ராப்பராக நமக்கு செஞ்சு முடிச்சிடலாம். எந்த தப்பும் வராதுங்க. இந்த மூடி வச்சிட்டோம். நாளைக்கு காலையில் கலக்கிறப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஆஃப் பண்ணிட்டேன். நைட்டு கம்பு நம்ம கரைச்சி வேக வச்சு கூழுக்கு ரெடி பண்ணி வச்ச கம்பு கூழ் மறுநாள் காலையில் இப்படி இருக்குங்க. நம்ம இது சாதம் மாதிரியே அப்படியே உருட்டி தண்ணியில் போட்டு தேவையான அளவு பண்ணிக்கலாங்க. அதுதான் கம்பு சாதம். இதை நம்ம இன்றைக்கி கூழாக செய்ய போகிறோம். நல்லா இப்படி களி மாதிரி வந்துருச்சு பாருங்கள். பிடிக்காமல் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம தயிரை ஊற்றி கரைக்கிறத பார்க்கலாங்க. தேவையான அளவு எடுத்து போட்டு கரைச்சிக்க வேண்டியதாங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேங்க. கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சிக்கலாங்க. ஒரு கிளாஸ் தண்ணி கலந்துக்கலாம். அதில் கையில் நல்லா பிசைஞ்சு விட்டு கரைச்சிக்கிறோங்க. கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி வச்சிட்டோங்க. இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கெட்டியான பண்ணை தயிருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டா நம்மளோட ட்ரெடிஷ்னல் கோங்கு ஸ்பெஷல் கம்மங்கூழ் ரெடிங்க. பார்க்கவே எப்படி அப்படியே அள்ளி சாப்பிட்லாம் போல் இருக்குது பாருங்கள். நல்லா க்ரீமியாக
நம்மளோட கம்மங்கூழ் ரெடி ஆகிட்டுங்க சாப்பிட்றதுக்கு. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, மோர் மிளகா, பொட்டுக்கடலை தொகையலுங்க. மற்ற இதை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு, புளி, மிளகா, பூண்டு, பொட்டுக்கடலை 5 ஐட்டம் மட்டும்தான். இது வேறு லெவலில் இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம், ஊறுகாய் எந்த ஐட்டம் வச்சுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். வத்தல் வகைகள் எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த 5 ஐட்டமே கம்மங்கூழுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பொட்டுக்கடலை தொகையல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய கம்பு கூழ் ரெடி ஆகிட்டுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.